ஹலோ கேம் சேஞ்சர்ஸ். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா, இந்தியா ஜிம்பாப்வே இடையில 2வது T20 போட்டியில பார்த்தீங்கன்னா, இந்திய அணி சிறப்பா விளையாடி வெற்றி பெற்றது மட்டும் இல்லாம தொடரையும் பார்த்தீங்கன்னா கைப்பற்றியிருந்தாங்க. குறிப்பா பார்த்தீங்கன்னா, இந்த போட்டி முடிஞ்சதுக்கப்புறம் ஸ்ரேயஸ் ஐயர் கேப்டன், அதாவது இந்திய அணியின் ஸ்ரேயஸ் ஐயர் கேப்டன் பார்த்தீங்கன்னா, ஒரு சில விஷயங்கள சொல்லியிருந்தாரு. அது என்னன்னு சொல்லிட்டு வாங்க முழுசா இந்த வீடியோல பார்த்துடலாம். இந்த மாதிரியான கிரிக்கெட் அப்டேட் தெரிஞ்சுக்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதாவது என்னதான் பார்த்தீங்கன்னா, இந்திய அணி அயர்லாந்து, இங்கிலாந்து நாடுகளுக்கு எதிராக வந்து T20 போட்டியில தோல்வி அடைஞ்சிருந்தாலும், இந்த போட்டி பார்த்தீங்கன்னா ரொம்ப கட்டாயமா வெற்றி பெற்றே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ரேயஸ் ஐயர் மேல ரொம்ப பிரஷர் வந்தது. ஸோ இப்படி இருக்கும் பட்சத்தில் பார்த்தீங்கன்னா, அவர் சிறப்பாக விளையாடி அணியை வழிநடத்தி வெற்றி பெற்றிருக்காரு. ஸோ அவர் சொன்ன விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது இந்த வெற்றி வந்து எங்களுக்கு உண்மையிலேயே மகிழ்ச்சியா இருக்கிறது. அனைவருமே பார்த்தீங்கன்னா, இந்த வெற்றிக்காக வந்து உழைச்சிருக்கிறாங்க. கூடவே பார்த்தீங்கன்னா, திலக் வர்மா, இஷான் கிஷன் இவங்களுடைய கூட்டணி வந்து சிறப்பா இருந்தது. இந்த போட்டியில பார்த்தீங்கன்னா, இந்த பிட்ச்ல 200லிருந்து 200 ரன் தான் வரும். ஸோ 220க்கு மேல வரும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க எதிர்பார்க்கவே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாரு. கூடவே பார்த்தீங்கன்னா, எங்களுடைய பிளான் பார்த்தீங்கன்னா சிறப்பா செயல்படுத்தப்பட்டது. அதாவது எங்களுடைய பிளான் வந்து பார்த்தீங்கன்னா, நாங்க என்ன யோசிச்சோமோ அத வந்து நாங்க சிறப்பா வந்து களத்தில செஞ்சோம். கூடவே பார்த்தீங்கன்னா, இதற்கு முன் நாங்க எப்படி இருந்தோம், அதாவது இதற்கு முன்னாடி மேட்ச தான் தோத்தாங்கல்ல. ஸோ அத பத்தி பேசும்போது, இதற்கு முன்னாடி நாங்க எப்படி விளையாடணும், எப்படி இருந்தத பத்தி நாங்க யோசிக்க மாட்டோம். ஸோ அத பத்தி நாங்க கவலைப்பட மாட்டோம். தற்பொழுது நாங்க பார்த்தீங்கன்னா, நிகழ்காலத்தில இருக்கோம். ஸோ அத பத்தி மட்டும் தான் நாங்க யோசிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருந்தாரு. அது மட்டும் இல்லாம இன்னொரு வாய்ப்பு எங்களுக்கு காத்துட்டு இருக்கு. ஸோ ஒரு வாய்ப்பு குடுக்கும்போது நம்ம அத பயன்படுத்தணும். அது மட்டும் இல்லாம இப்ப இன்னொரு வாய்ப்பு எங்களுக்காக இருக்குது. அந்த வாய்ப்பையும் நாங்க வந்து சிறப்பா பயன்படுத்துவோம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறோம். கூடவே பார்த்தீங்கன்னா, இந்த போட்டியில பார்த்தீங்கன்னா, பிரின்ஸ் யாதவுக்கு காயம் ஏற்பட்டது. ஸோ 3வது T20 போட்டி, அதாவது இந்தியா, ஜிம்பாப்வே இடையில 3வது T20 போட்டியில பார்த்தீங்கன்னா, எதனாவது மாற்றம் வருமா அப்படின்ற கேள்வி கேட்கும்பொழுது, பிரின்ஸ் யாதவ் காயம் ஏற்பட்டிருக்கு. ஸோ இத பத்தி நான் வந்து இன்னும் பயிற்சியாளர்கிட்ட பேசல. மேபி பார்த்தீங்கன்னா 2 மாற்றங்கள் வர சான்சஸ் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ரேயஸ் ஐயர் பேசி முடிச்சிருக்காரு. ஸோ இத பத்தின கருத்து என்னன்னு சொல்லிட்டு நீங்க மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணிட்டு போங்க. இந்த மாதிரியான கிரிக்கெட் அப்டேட் தெரிஞ்சுக்க மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.